ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி ராஜயோகத்தில் ஒரு விஷயம் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கிறேன். ரோபோ சங்கர் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தை முதல் தெரிவித்துக் கொண்டு அதை பற்றியான ஒரு விஷயத்தில் இப்போ நான் பேச போகிறேன். நான் இந்த உடலாகப்பட்டது மிகப்பெரிய வரம். உடல் உறுப்புகளை கோடிக்கணக்கான விலை போயிட்டுருக்குது. சரிங்களா? அதுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க பிறந்து வளர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து மனைவி மக்களோட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா உடலை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கு ஆளாகாதீங்க. மது, புகையிலை, ஏன்னா போதை தரக்கூடிய வஸ்துக்களை அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் அதிலேருந்து மீண்டே வர முடியாது. அப்போ அந்த உடலாகிய உயிர் இருக்கக்கூடிய உடலை அதை நீங்கள் மதிக்கலைன்னா வேறு யாரும் மதிக்க போகிறாங்க. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அது உடல். அந்த உயிர்னு ஒன்று இருக்கிறது, அந்த உயிருக்கு தான் இறைவன். சரிங்களா? அந்த இறைவனை கொடுக்குற மரியாதை உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக சம்பாதிச்சு உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு தான் இறைவன் சொல்கிறேன். ஏதோ ஒரு பழக்க வழக்கத்துக்கு ஆளாகிறோம். நம்ம அதை விட முடியலைன்னா ஏன் விட முடியாது? அந்த பழக்க வழக்கம் கூட ஆரம்ப காலத்தில் சிலந்தி வளர்ப்போற சின்னதாக தான் இருக்கும். மென்மையாக உள்ளே வரும். அவர் அசைக்கவே முடியாத இரும்பு சங்கிலி மாதிரி ஆகிடும். அப்புறம் அதுலேருந்து மீண்டே வர முடியும். உங்களை மாரி எதாவது இருக்கா? அந்த பழக்கத்தை நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுக்கலாம், விடணும்னு நினச்சா விடலாம். உண்மையால் மனைவி மக்கள் மேலே பாசம் உள்ளவங்க எந்த பழக்கத்துக்கும் ஆளாக மாட்டாங்க. நான் இறைவனுக்கு பயந்து உழைச்சி 4 காசு சம்பாதிச்சு மனைவி மக்களை பார்த்துக்கணும் தான் நினைப்பேன். சரிங்களா? உங்களை விரும்புகிற உசுறுகள் இருக்கும். என்ன உங்கள் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பென்ஸ் காரே வச்சுருந்தாலும் முதுகில் வலின்னா அந்த பென்ஸ் காரை ஓட்ட முடியாது. சரிங்களா? மது விற்கிறவன் நல்ல கோடீஸ்வரனாக இருக்கான், மது தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான். ஆனால் மது குடித்தவன் வாழ்க்கை ஒன்றாவது இது வரைக்கும் மிச்சமாக இருக்கான். மதுவால் எவனாவது அழியாமல் இருந்திருக்கான்னு சொல்லுவாங்க. படிக்க காசு இல்லாமல் படிப்பை விட்டவன் இருக்கலாம். குடிக்க காசு இல்லைன்னு குடியை விட்டவன் ஒருத்தன் கூட கிடையாது உலகத்தில். சரிங்களா? இந்த உலகம் அவங்க சுயநலத்தை மட்டும்தான் போகும். என்ன மது விற்கிறவங்க வாங்க வாங்கி குடிங்கன்னு சொல்லி அவங்க விற்கல. வியாபாரம் ஆகுதுன்ட்டு அந்த பணத்தை வச்சு தான் அவன் முன்னேறிட்டு வராங்க. அதனால் குடிக்கிறவனுக்கு தான் அறிவு வேணும். நம்ம நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருக்கு, அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? சமுதாயத்தில் மிகப்பெரிய மிமிக்ரி கலைஞராக இருக்கிறது முக்கியம் இல்லை. பெரிய சமுதாயத்தில் மிகப்பெரிய நடிகராக இருக்க முக்கியம் இல்லை. அது ஊருக்கு மனைவிக்கு என்ன பண்ண, பிள்ளைகளுக்கு என்ன பண்ண, நல்ல கணவனாக இருக்கியா, நல்லபடியாக பார்த்துக்கிறியா, அன்பாக பார்த்துக்கிறியா, அதை பார்க்கணும். உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறியா? தெரியுதா? அது உண்மையிலே மனைவி மக்கள் மேலே உண்மையான பாயில் அதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி நான் மனைவி மேலே பாசம் வச்சுருக்கிறேன், குள்ள மேலே பாசம் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பாசம் தானே இப்படி ஏங்க வச்சு தவிக்கி விட்டு போயிடுச்சு. இந்த இழைப்பு ஈடை யார் ஈடு பண்ணுவா? கணவன் தான் பண்ணணும். இப்போ அவங்க தவிக்கிற தவிப்புக்கு யார் பதில் சொல்ல போகிறா? உண்மையிலே பாசம் உள்ளவங்க ஏன் குடிக்கிறீங்க? மனைவி மக்களை நினச்சி பார்த்து குடிக்க போகும்போது அதை மனைவி மக்களை நினச்சி பாருங்கள். எதிர்காலத்தில் இங்கே போயிட்டீங்கன்னா உங்களை நம்பி அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பிடிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கிட்டு போகலாம். உசுரான ஜீவன். நீங்கள் உசுரோடு இருந்து அவங்க அன்பாக பார்த்துக்கலாம். உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. என்ன மது விற்கிற அரசாங்கத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க சுயநலம் தான் அவங்களுக்கு முக்கியம். என்ன ஒரு குடும்பம் வீணாக போகுதுன்னு அவங்க நினச்சி பண்ணா என்றைக்கே அவங்க மது விலக்கை அமல்படுத்திருக்கணும். சரிங்களா? அவங்க சுயநலத்தில் அதை சரக்கு தயாரிக்கிறவங்க முதற்கொண்டு அதனால் முதலீடு போட்டு அது மேலே கொள்ளை லாபம் பார்க்குற பற்றி அதே போல் அந்த வருமானத்தை வச்சு நடக்கிற கவர்மெண்ட்டோ அது எதுவுமே உருப்படியாக போகிறதில்ல. சரியா? மக்கள் எந்த அரசாங்கமும் மக்களை காப்பாற்ற போகிறதில்ல. சரியா? முன்ன செஞ்ச ஒரு கெட்டதை விட இந்த அரசியல்வாதி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லது பண்ணுறான்னு ஒப்பிட்டு வேணால் பார்த்துக்கலாம். மற்றபடி அரசியல்வாதி எதுவும் அரசியல்வாதியை நம்பி மக்கள் இல்லை, மக்கள் அரசியல்வாதியை நம்பி இல்லை. அரசியல்வாதி மக்களை நம்பி இருக்கிறாங்க. வருஷம் ஓட்டாக வாங்குறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க வேலையை காட்டுறாங்க அவங்க. சரிங்களா? அரசியலுக்கு நாம் போக வேணாம். அதை நம்ம யாரையும் திருத்த முடியாது. தனி மனிதனே திருத்த முடியல. தனி மனிதன் திருந்தினாதான் அந்த குடும்பத்துக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, ஏன்னா மனித நேயத்துக்கு நல்லது. அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய மனிதன் கட்டுப்பாடு சுய ஒழுக்கங்கிறது
வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் ஆரோக்கியம் நீடித்து நிற்கும். நம்ம குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கலாம். வாழ்கிற காலம் வரைக்கும் சரி, மறைஞ்சிட்டாலும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைச்சோம். ஏன்னா இறைவன் நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு கொடுத்தான், செல்வம் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். இன்னும் சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக நம்ம போய் சேர முடியும். அதுக்குண்டான நமக்கு நம்ம சேமிப்பில் உள்ளதெல்லாம் கொடுத்து மனை மக்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும். சரிங்களா? இது ஒவ்வொரு மனுஷனும் தயவு செஞ்சு உணருங்க. இதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் உணர்ந்துட்டீங்கன்னாவே போதும். உங்களை நம்பி வந்த ஜீவனை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு, பொண்டாட்டி பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. எந்த பழக்க வழக்கத்திற்கும், தீய பழக்க வழக்கத்துக்கு, மது, புகையிலை, கஞ்சா, சிகரெட்டு இது போல் விஷயங்கள்லாம் அடிக்ட் ஆனவங்களும் சரி, ஆக போகிறவங்களும் சரி, அதை உணர்ந்து உங்கள் உடல் பாதிக்கப்படுதுங்கிறத முதல்ல நீங்கள் உணருங்க. இதனால் இது சஞ்சீவி மலையிலேருந்து வரல. ஒரு மிருகமே கூட என்ன பண்ணணும்னா, மிருகம் அதுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயம் செய்யாது. சரிங்களா? மிருகம் ஒரு காலில் அடிப்பட்டாலோ அந்த வலி கொடுக்கக்கூடிய இன்னொருத்தன் அடிக்கும்போது கூட நாய் குலைச்சி கடிக்க வந்துடும். எந்த மிருகமும் அப்படி தான். சரிங்களா? அப்பேற்பட்ட துன்பத்தை விலங்குகளே விரும்புங்களேங்கும் போது அந்த துன்பத்தை நீங்கள் அந்த பழக்க வழக்கத்தை அடிக்காயி என்ன உறுப்புகளை பாதிக்கப்பட வச்சுருங்க. அது உங்களுக்கு தெரியலையா? அது குடிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். என்ன புகைக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும், தண்ணி அடிக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதனால் உடல் உறுப்புகள் பாதிக்குதா இல்லையான்னு யோசிக்கிறது இல்லை. தன் என்ஜாய்மெண்ட்டுங்கிற பேரில் மானம் கெட்டு போய் எல்லாத்தையும் குடித்து மூத்திரத்தை குடிக்கலாம்ல, அதுவும் கிக்கு தானே. குடிப்பீங்களா? அது எதுக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை தெரியுதில்ல அந்த போதையிலையும். சிகரெட் இருக்குது, சிகரெட் தீர்ற வரைக்கும் குடிக்கிறது நமக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி குடிக்கிறீங்க. கொல்லிக்கட்டை வச்சுக்கனால அது பெரிய சிகரெட்டு தானே. அது நல்ல இழுக்க நல்ல இன்னும் போக எவ்வளோ நேரம் போக விடணும். புரியுதா நான் சொல்கிறது? இது நான் யாரையும் திருத்துறதுக்காக இந்த வீடியோ போடல. நம்ம அவங்க உடம்பை அவங்க தான் பார்த்துக்கணும். கடைசியாக சொல்கிறது இது தானே. சரிங்களா? இப்போ இன்னும் சொல்ல போனால் நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி சாதித்து நான் நிற்கிறேன், அதனால் நான் நல்லா இருக்கிறேங்கிறதா சொல்லலை. மனித நேயத்தை காப்பாற்றுங்க, மனித நேயத்தை வளர்த்துங்க. ஒருத்தர் அன்பாக இருங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் அமைதியாக போயிடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஆளாகாதீங்க, பிரச்சனையை உண்டாக்காதீங்க. நல்லா இருங்க. அன்பே இறைவன். எல்லார்ட்டையும் அன்பு காட்டுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.